கணவனுக்கு சகிப்புத்தன்மையும் அன்பும் அரவணைப்பும் காட்டுவது கடமையோ, அதே போல ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். கட்டுப்படுதல் என்னன்னு அப்படின்னு சொன்னா அடிமையா இருக்கணுமா? கட்டுப்படுதல் என்றால் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு அடிமையாக இருக்கணும் என்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கட்டுப்படுதல் என்று சொன்னால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கணவன் இடத்துல மனைவி கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் அவளுக்கு கட்டுப்படுதல் என்பதற்கு உண்டான பொருள் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக பார்க்கிறோம். திருமதியில இந்த ஹதீஸ் இடம் பெறுகின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளை அல்லாஹ் மேன்மையாக்கி தருவானாக. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நாம் நம்முடைய மனைவியிடத்திலும் குழந்தைகளிடத்திலும் என்ன செய்யணும்? மென்மையோடும் அன்போடும் நடந்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல குணத்தை, அந்த நறுகுணத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பால் குடி பருவத்தை பத்தி நம்ம பார்த்து வந்தோம்.